நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய குழு 2 வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து அங்கிருக்கும் அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறது. முதலாவதாக, ஒரு ராமர் கோவிலில் இருக்கும் மரத்தில் காதலர்கள் பெயர் எழுதி சென்றால் அவர்களின் காதல் திருமணத்தில் முடியும் அதிசயத்தை நிகழ்த்தும் ராமர் கோவிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். காதலர்களை சேர்த்து வைக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம். மரத்தில் பேர் எழுதி வச்சா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் அங்கே பேர் எழுதி வச்சுட்டு வந்தோம். சுமூகமாகவே எல்லாமே முடிஞ்சது. ராமர் கோவிலில் குவியும் காதலர்கள். நமது நிகழ்ச்சியில் இரண்டாவதாக, நண்பர்கள் சேர்ந்து கொண்டு எடுத்த ஒரு செல்ஃபியில் அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆவி தென்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு ஊரே அந்த செல்ஃபி பேய் பயத்தில் உறைந்து கிடைக்கிறது. ஊருக்குள் நடமாடும் செல்ஃபி பேய். நம்பினால் நம்புங்கள் குழுவுக்கு கிடைத்த அமானுஷ்ய காட்சிகள். சூடத்தை தடவி தண்ணியில் ஓடுவாங்க. அது சுற்றிட்டு வந்துச்சுன்னா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க தண்ணி எறிவாங்க. அந்த பாண்டி பையன் ஒரு 3 மாசமா எங்களை ரொம்ப பாடாப்படுத்துதான். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் ராமர் பாதம் கோவிலுக்கு இன்று நமது குழு பயணிக்க இருக்கிறது. வெளி உலகத்தவரால் இன்னமும் பெரிதாக அறியப்படாத கோவிலுக்கு காதலர்கள் அதிகமாக வந்து வணங்கி செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொண்ட பல 100 காதலர்கள் இன்று திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாக சொல்கிறார்கள். அந்த ராமர் கோவிலில் புதைந்து கிடக்கும் ரகசியம் என்ன என்பதை நாம் அறிய புறப்பட்டோம். நம் நாட்டில் ராமர் கோவில்கள் என்பது விரல் விட்டு எண்ணிவிடும் அளவே இருக்கின்றது. அப்படியானவற்றில் மிகவும் முக்கியமானதாகவும் பலர் அறிந்திடாத ஆலயம்தான் ஈரோடு வனப்பகுதி தொட்டாபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராமர் பாதம் திருக்கோவில். அந்த கோவிலில் காதலர்கள் வந்து வழிபட்டால் அவர்களின் காதல் கைகூடும் என்பது காலம் காலமாக நிலவி வரும் நம்பிக்கை. வெளி உலகிற்கு பெரிதாக தெரியாத அந்த கோவிலை காண்பதற்குத்தான் நம்முடைய குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து புறப்பட்ட நமது குழு தொட்டாபுரத்தை நெருங்கிவிட்டது. இயற்கையின் அரவணைப்பில் இந்த பகுதியே பசுமை போர்த்து இருந்தது. வழியில் தென்பட்ட சிலரிடம் விசாரித்தவாறே ராமர் ஆலயத்தினை வந்தடைந்தோம். லட்சுமணர், சீதா தேவியார் சிலைகள் இருந்தது. ஆலயத்தினை சுற்றி பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் என மேலும் சில தெய்வங்களின் சிலைகளும் இருந்தது. கோவிலில் பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு காதலர்கள் தான் வருவார்களாம். அதனால் இந்த கோவிலை காதலர்களுக்கு அடைக்கலம் தந்து சேர்த்து வைக்கும் காவல்துறை என்று செல்லமாக சொல்வதும் உண்டு. இந்த ராமர் கோவில் இருக்கும் வனத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதாம். அந்த மரத்தில் பெயர் எழுதி வைத்தால் குடும்பத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி ராமர் சீதையின் அருளால் திருமணம் முடியுமாம். நமக்கு அந்த மரத்தை பார்க்க ஆவல் மேலிட்டது. அந்த நேரம் நமது குழு சந்தித்த ஒருவர் நமக்கு இந்த கோயிலை பற்றி விளக்கினார். அடுத்ததாக கோவிலின் அருகில் இருந்த ஒரு பாறைக்கு நம்மை அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு குழியை பார்த்தோம். அதற்கு பக்கத்தில் ஒரு பாத சுவடும் இருந்தது. அது ராமரின் பாதமாம். கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. ராமரின் பாதம் இங்கு வந்ததற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள விரும்பியதை அறிந்த அவர் நமக்கு புராண கால வரலாற்றை கூறினார். ராமர் வனவாசத்தில் இருந்த சமயம் உடன் இருந்த சீதை இளைப்பாற
இங்கு அமர்ந்திருக்கிறார். ஆனால் காற்று வீசாமல் உடல் தளர்ந்து காணப்பட்டிருக்கிறார். காற்று இல்லாமல் சிரமப்படும் சீதையை பார்த்த ராமர் காற்று வருவதை தடுத்துக் கொண்டிருந்த ஓதிமலையை தனது அம்பால் தகர்த்தெறிந்தார். அதன் பிறகே சீதைக்கு காற்று வந்து புத்துயிர் கொடுத்தது. ஓதிமலையை தகர்க்க ராமர் அம்பு எய்த போது மண்டியிட்ட தடம்தான் இன்று வரை அழியாமல் அப்படியே இருக்கிறது. சீதை மேல் கொண்ட காதல்தான் ராமரை ஒரு மலையையே பெயர்க்க வைத்தது. அதனால்தான் இங்கு காதலர்கள் வேண்டிக் கொண்டால் அவர்களது வேண்டுதல் நிறைவேறி விடுகிறது. சீதாமையாருக்கு அதே மாதிரி வந்துட்டு இலைப்பாறுதல் போது வந்துட்டு அந்த காற்று வந்து வரலாங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மலை வந்துட்டு இடையூறாக அந்த பகுதி இருக்குது. அப்போ ராமபிரான் வந்து இந்த நம்ம பார்த்துருக்கிற இந்த பகுதியில் தான் வந்துட்டு அவர் அன்பு எய்தி அந்த மலையை உடைக்கிறாரு. அவரோட பாதமே பார்க்கும்போது 3 அடி நம்ம அங்கே சொன்னோம். அவரோட அந்த இடதுகால் முட்டி இங்கே பார்க்கும்போது சுமார் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துக்கு வந்து இங்கே ஆழமாக இருக்குது. இப்பகுதி மக்கள் வந்து இங்கே தான் ஏதாவது சனிக்கிழமைகள் மற்றும் திருவிழா காலங்களை வந்து முக்கியமாக பகுதி வந்துட்டு இங்கே தான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அடுத்ததாக வனத்திற்குள் நுழைந்தோம். அங்கே ஒரு பாறையில் நீண்ட தடம் ஒன்று இருந்தது. அந்த தடம் சீதை குளித்து முடித்து தனது சேலையை காய வைத்த இடமாக வரலாறு சொல்கிறது. சேலையை உலர போட்ட தடம் இன்னமும் அப்படியே இருப்பது ஆச்சரியம்தான். அந்த காலகட்டம் தான் சீதாம்மையார் வந்துட்டு இங்க அவங்களோட இலைப்பாறுதலுக்காக வந்து இங்க உட்காரும்போது அவங்க கட்டிய இந்த சேரி வந்துட்டு இப்ப இந்த பாறையை பார்த்தோம்னா அந்த சேரை இங்கதான் வந்து உலர்த்தி இருக்கிறதா வந்து வரலாறு அந்த இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்குள்ள பாறையில் சில விலங்குகளின் கால் தடங்களையும் பார்க்க முடிந்தது. அந்த கால் தடங்கள் எல்லாம் ராமரையும் சீதையையும் காவல் காத்து கொண்டிருந்த மூர்க்க குணம் கொண்ட விலங்குகளின் தடங்களாக இந்த கோயிலின் வரலாறு சொல்கிறது. பாறைன்னு பார்க்கும்போது சுமார் அந்த 1,40,000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது ராமர் வனவாசம் வரும்போது பார்த்தாச்சுன்னா ராமர் சீதா அண்ட் லட்சுமண் வந்துட்டு இங்க வந்து இலைப்பாறுதலுக்காக வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா இங்க இருக்கிற வன விலங்குகள் எல்லாருமே வந்து இந்த பாறையை உருமாறிக்கிற இடத்துலதான் நின்று இருக்கிறாங்க. அதனோட காலடி தடங்கள், யானையோட கால் தடங்கள், அதே மாதிரி சிங்கத்தோட கால் தடங்கள், அதே மான்களோட கால் தடங்கள், மயில்களோட கால் தடங்கள் அனைத்துமே வந்து இங்க பதிவுகளா இருக்கு. இதை வந்து பாதுகாத்து இருந்தா இங்க வந்து நம்ம ஒரு நிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. இதை தொட்டு வணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருப்போம். தற்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பகுதியில் புலிகள் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்து வருகின்றன. ஆனாலும் பூஜை காலங்களில் திடீரென புலிகள் வந்தாலும் அவைகள் பக்தர்களை தாக்கியதில்லை என்கிறார். அடுத்ததாக இந்த பாறையில் இருந்த ஆழமான சிறு துளையினை எங்களுக்கு காட்டினார். அது சீதை ஓய்வாக இருக்கும்போது தாம்பூலம் போட்டு உமிழ்ந்த இடமாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலோ அல்லது காதலர்களுக்கு இடையிலோ ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் இங்கு வந்து இந்த துளையில் தாங்கள் அணிந்திருக்கும் ஏதேனும் ஒரு ஆபரணம் மற்றும் சில்லறை காசினை அதனுள் போட்டு வழிபட்டு செல்வார்களாம். அவ்வாறாக செய்யும் போது அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதாக நம்பப்படுகிறது. இலைப்பாறுதலுக்காக வந்து இந்த பகுதியில் வந்து சீதாம்மையார் வந்துட்டு அதே மாதிரி லட்சுமணன் ராமர் வந்து இந்த இடத்துக்கு இருந்துக்கிறாங்க. அந்த இலைப்பாறுதல்ல வந்துட்டு இருந்தப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த எச்சில் பட்ட இடமா வந்துட்டு இந்த பகுதியில் வந்து இருக்கு. இந்த 2 குழிகள் மாதிரி இடம். இந்த ராமர் பாதம் ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ள வருபவர்களில் பெரும்பாலானோர் தம்பதிகள் சகிதமாகவோ அல்லது காதலர்களாகவோ வருவார்களாம். இனி வரப்போகும் பிரச்சனைகளும் நீங்கி விடுமாம். ராமர் கோவிலை பற்றி நம்மிடம் விவரித்துக் கொண்டிருந்த நபர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தை பற்றி நம்மிடம் விவரித்தார். அந்த மரம் ராமர் வாழ்ந்த காலத்தில் இருந்தே இங்கு இருக்கிறதாம். அந்த மரத்தில் இங்கு வரும் காதலர்கள் தங்களின் பெயர்களை ஒன்றாக எழுதிச் சென்றாலே அவர்களின் திருமண வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறுமாம்.
அப்படி காதல் கைகூடி திருமணமானவர்கள் தங்களின் குழந்தைகளோடு வந்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்கிறார்களாம். நமது குழுவிற்கு அந்த மரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் துரத்தியது. பொதுவாக இந்தியாவில் காதலர்களின் புனித ஸ்தலமாக பார்க்கப்படுவது தாஜ்மஹால். உலக காதலர்கள் எல்லாம் ஒரு முறையேனும் ஷாஜகான் மும்தாஜ் சமாதியினை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு காதல் அடையாளமாக ராமர் பாதம் இருக்கும் கோவிலின் மரத்தையும் நாம் சொல்லலாம். அந்த மரத்தில் பெயர் எழுதி வைத்த எந்த காதலர்களின் வேண்டுதலும் நிறைவேறாமல் இருந்ததில்லை என்கிறார்கள். அப்படியான ஒரு விசித்திர மரத்தை இன்று நம்பினால் நம்புங்கள் குழு உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது. காதலர்களை சேர்த்து வைக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம். மரத்தில் பேர் எழுதி வச்சா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் அங்கே பேர் எழுதி வச்சுட்டு வந்தோம். சுமூகமாகவே எல்லாமே முடிஞ்சுது. ராமர் கோவிலில் குவியும் காதலர்கள். ராமர் கோவிலை பற்றி நம்மிடம் விவரித்துக் கொண்டிருந்த நபர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தை பற்றி நம்மிடம் விவரித்தார். ஆனால் மரம் இயற்கை சீற்றத்தால் 2ஆக பிளவுபட்டு சாய்ந்து கிடப்பதாக தகவல் சொன்னார்கள். மரம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பார்த்து விடுவது என முடிவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு வனத்திற்குள் சென்றோம். சில நிமிடத்தில் மரத்தை கண்டறிந்தோம். காதலர்களை சேர்த்து வைக்கும் மரம் 2ஆக பிளந்து கிடந்தது. சாதாரணமாக இந்த மரத்தை பிளக்க வேண்டும் என்றாலே பல மாதங்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை இயற்கை இப்படி சாய்த்துள்ளதை நம்மால் எளிதாக நம்ப முடியவில்லை. நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு என்னை சின்சியராக லவ் பண்ணணும், என்னை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் நான் பேர் எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த மரத்தில் ஏராளமான பெயர்கள் இருந்ததை நாம் பார்த்தோம். புராண காலம் தொட்டு இருக்கும் இந்த மரத்தை எவ்வளவு காதலர்கள் நம்பி இருந்திருப்பார்கள் என்பது மரத்தில் இருக்கும் பெயர்களை பார்த்தாலே தெரிகிறது. ராமரும் சீதையும் ஓய்வெடுத்த இந்த மரம் காதல் மரமாக எப்போது உருவெடுத்தது? இந்த மரத்தில் பெயர் எழுதி வைத்து சேர்ந்த முதல் தம்பதிகள் யார் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்தால் மெய் சிலிர்க்கிறது. நாங்கள் மீண்டும் கோவில் இருக்கும் பகுதிக்குள் செல்ல முடிவெடுத்தோம். ஏனென்றால் இந்த பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் நீண்ட நேரம் உள்ளிருக்க அனுமதி இல்லை. அதனால் ராமர் கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினோம். மீண்டும் ராமர் கோவிலுக்கு வந்தோம். அங்கு நமது குழு கோயம்புத்தூரை சேர்ந்த நாராயணசாமி மற்றும் தமிழ்ச்செல்வி தம்பதியினரை சந்தித்தது. இவர்கள் காதல் திருமணம் செய்திருக்கிறார்கள். இவர்களது காதலுக்கு குடும்பத்தினர் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஆனால் இங்கு வந்து அந்த மரத்தில் தங்களது பெயர் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடந்து முடிந்ததாக சொல்கிறார்கள். 2 பேருமே 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். 4 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இது 2 பேர் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர எதிர்ப்பாகி சண்டை எல்லாம் போய் பிரச்சனையாகி கடைசியில் 2 பேர் பிரிஞ்சு இந்த வாழ்க்கையை நடக்காது நினச்சிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து ரொம்ப மன சஞ்சலத்தில் இருக்கிற நேரம் பார்த்து ஃப்ரெண்டு மூலிமா இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நான் வரும்போதே நல்ல காடு தான் இருந்தாலும் ஒரு பயமாக அந்த ரிசர்வ் ஏரியா போல் ரொம்ப பயமாக யானைகள் நடமாட்டங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். பயமாக தான் இருந்துச்சு. சரி கோயிலை பார்த்தோம். கோயில் பார்த்தா சின்ன கோயில் தான். பார்த்தா அந்த ராமர்களுடைய பாறையெல்லாம் கால் வச்சு முட்டி போட்ட பாதம்லாம் தெரிஞ்சது. அதெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு அந்த மரத்தில் அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நாங்கள் எழுதி வச்சு 2 பேர் பேரையும் ஒன்றா பக்கம் எழுதி வச்சுட்டு போனோம். எழுதி வச்சு நல்லா மனசார ஃபுல்லாக வேண்டிட்டு வந்தோம். வந்தோடனே இப்போது எங்களுக்கு 2 பேர் வீட்லேயும் அப்படியே படிப்படியாக சமாதானமாகி நல்லபடியாக மேரேஜ் 2 சம்மதிச்சு 2 பேரும் முடிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. ராமர் கோவிலுக்கு வந்திருக்கின்ற கேரளாவை சேர்ந்த
பிரியாவும் அவருடைய கணவரும் கூட தங்களின் காதல் திருமணத்தில் பிரச்சனை இருந்ததாகவும், இந்த ஆலயம் வந்து சென்ற பின் தடைகள் நீங்கி திருமணம் நடந்ததாகவும், தற்போது எந்த இடையூறும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மரத்தில் பேர் எழுதி வச்சா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் அங்கே பேர் எழுதி வச்சுட்டு வந்தோம். அந்த மரத்தில் அகைன் திரும்பி ஒரு இப்போ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு எல்லாரும் எங்கள் வீட்டில் பேச ஆரம்பித்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சுமூகமாகவே எல்லாமே முடிஞ்சுது. எங்களுக்கு ஒரு 8 months முன்னாடி மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அது மட்டுமல்லாமல் ஆலயத்தில் இருந்த மரத்தில் தங்களின் பெயர் எழுதி வைத்த பின்தான் இவர்களின் திருமணமே நடந்ததாம். அப்படிப்பட்ட மரம் இன்று சிதைந்திருப்பது தங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தினை அளிப்பதாக கூறினர். ஃபஸ்ட் நாங்கள் வந்து எழுதி வைக்கிறப்போ மரம் நல்லா உயிரோடு நல்லா பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்குறப்ப ரொம்ப நான் இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு போய் ஏற்கனவே. இப்போ அந்த மரம் 2ஆக பொழந்து 2ஆக நிற்குது. ஆனால் பார்த்தா அந்த எழுதி வச்ச பேரெல்லாம் அத்தனையும் அப்படியே இருக்குது, அந்த மரத்துலேயே இருக்குது. அந்த மரம் உடஞ்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ லவ்வர்ஸ்க்கு தாஜ்மஹால் அந்த மாதிரி இருக்கிற நினைவு சின்ன மாதிரி இங்கே இந்த மரம் ஒரு காதலர்களுக்கு நினைவு சின்னமாக இருக்குது. கோவிலில் இப்போது கூட்டம் கொஞ்சம் கணிசமாக உயர்ந்திருந்தது. இந்த கோவிலில் பூஜை செய்வது கூட தலைமுறையாக ஒரே குடும்பம்தான் செய்து வருகிறதா. வேறு யாருக்கும் புதிதாக பூஜை செய்ய அனுமதி இல்லையாம். மேலும் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டே 20 வருடங்கள் தான் ஆகிறதாம். ராமர், சீதை, லட்சுமணன் போன்ற தெய்வங்களிடம் உத்தரவு கேட்டுத்தான் கோவில் புதுப்பிக்கும் பணியை தொடங்கினார்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் பூ கேட்கும் நிகழ்வும் நடைபெறும் என்றும், அதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தாங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுமா என்று கடவுளிடம் கேட்டு தெரிந்து கொள்வதாக கூறினார். ஒருத்தராக பூவா கேட்பாங்க. அந்த கேட்கும்போது நாங்கள் அதை கணக்காக இவ்வளோ பூ, ராமர் வலது பக்கம் இந்த பூ இத்தனை பூவு, இடது பக்கம் இத்தனை பூ அப்படின்னு ராம் வாக்கு உத்தரவாக்கு அப்படிங்கிறது. அந்த பூவுகளை வச்சதுமே அவங்க நாங்கள் வேற பக்கமாக தீர்த்தமோ பிரசாதமோ கொடுத்துட்டு இருந்தா கூட அங்கே டக்குன்னு பூவாச்சுன்னு சாமி பூவாச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த மொக்கு கணக்காக இருக்குது. இந்த பக்கம்தான் ஆயிருக்கு, உங்களுக்கு ராமரில் வலது பக்கம் ஆயிருக்குது, உங்கள் காரியம் வெற்றிகரமாக ஆகும். லட்சுமணனில் அதே மாதிரி கொடுத்தாருன்னா கொஞ்சம் பொறுத்து செய்யுங்க உங்கள் காரியங்களை அப்படிங்கிற ஒரு இது. அது பொறுத்து ஆகு. நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்குது. கோர்ட் கேஸுகள்லாம் வெற்றிகரமாக நடந்திருக்குது. அப்படி பூ கேட்கும் நிகழ்வில் ராமபிரானின் வலது பக்கம் இருக்கும் பூ இறங்கினால் செய்ய நினைத்திருக்கும் காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்றும், லட்சுமணர் பக்கம் பூ இறங்கினால் காரியத்தினை சற்று காலம் பொறுத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் இங்கு பலர் தங்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டதாகவும், பல்வேறான தீராத கஷ்டங்கள் மற்றும் கோர்ட் வழக்குகளில் இருந்தும் கூட விடுபட்டிருப்பதாகவும் கூறினார் பூசாரி. இவ்வாறாக இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர், திருமண தடை மற்றும் காதலில் பிரச்சனை என பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள ஸ்ரீ ராமர் பாதம் கோவிலில் வழிபட்டு செல்வதாக கூறப்படுகிறது. காதலர்களை சேர்த்து வைக்கும் மரம் இதுதான். சமீபத்தில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட இந்த மரம் இன்று சிதைந்து கிடக்கிறது. பல காதலர்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்த மரம் இன்று தனது எதிர்காலத்தை இழந்துவிட்டது. இதில் பல காதலர்களின் பெயர்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. அவர்களெல்லாம் இன்று திருமணம் செய்து எங்கோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மரம் ராமர் சீதை காலத்தின் நீட்சி, வாழும் காதலர்களின் சாட்சி. சமீப காலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்ஃபி எடுத்துக் கொள்வது அதிகரித்து இருக்கிறது. முன்பெல்லாம் புகைப்படம் எடுத்தாலோ ஆயுள் குறையும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததால் புகைப்படங்களை எடுக்க பயப்படுவார்கள். ஆனால் இன்று புகைப்படம் எடுப்பதை ஒரு முழு நேர பொழுதுபோக்காக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் செல்ஃபியின் தொழில்நுட்பம். அதனால்தான் செல்ஃபி கேமரா வசதி கொண்ட தொலைபேசியின் விற்பனை பங்குச் சந்தையில் ஏறுமுகமாகவே இருக்கிறது. ஆனால் விசித்திரமாக
இன்று நமது குழு சந்திக்க இருக்கிற ஒருவரின் தொலைபேசியில் எடுக்கப்பட்ட செல்ஃபியில் ஒரு வினோத உருவம் தெரிவதாக தகவல் சொல்கிறார். இதனால் மிரண்டு போன அவர் நமது குழுவை தொடர்பு கொண்டார். உண்மையை அறிய நமது குழு புறப்பட்டது. ஊருக்குள் நடமாடும் செல்ஃபி பேய். நம்பினால் நம்புங்கள் குழுவுக்கு கிடைத்த அமானுஷ்ய காட்சிகள். சூடத்தை தடவி தண்ணியில் ஓடுவாங்க. அது சுற்றிட்டு வந்துச்சுன்னா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க தண்ணி எறிவாங்க. அந்த பாண்டி பையன் ஒரு 3 மாசமா எங்களை ரொம்ப பாடாப்படுத்துதான். உங்களுக்கு செல்ஃபி எடுக்க எவ்வளவு பிடிக்கும்? அது இப்போ ஒரு ஃபேஷனாகவே இருக்கு, அதனால நாங்களாம் செல்ஃபி எடுத்துக்கிறோம் அடிக்கடி. மேக்ஸிமம் பொண்ணுங்களை உஷார் பண்ணுறதுக்கு தான் செல்ஃபி எடுக்கிறது. பின்னாடி இருக்க நல்ல பிளேஸ்லாம் அப்படியே கவர் ஆகிறதுக்கு தான் செல்ஃபி எடுக்கிறோம். செல்ஃபின்றது ஒரு சந்தோஷம் மாரி. அவ்வாறு நீங்கள் செல்ஃபி எடுக்கும் பொழுது உங்கள் பின்னால் ஒரு ஆவி தெரிந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அப்படியே நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன். திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அம்மா சொல்லிக்கிறாங்க திரும்பி பார்க்க கூடாதுன்னு. அப்படியான ஒரு செல்ஃபி பேயை தேடித்தான் இன்று நம்முடைய பயணம் தொடரவிருக்கிறது. திருநெல்வேலி நகரத்தில் இருக்கிற குக்கிராமமான குருமாறுபட்டி ஊருக்குள் நுழைந்து விட்டோம். மக்கள் வசிக்கிற இடம் இப்படித்தான் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதைப் போல இருந்த இந்த கிராமத்தின் அமைப்பு நம்மை கவர்ந்திழுத்தது. இப்படி கலகலப்பாக இருக்கும் ஊர் இரவு வந்துவிட்டால் வெலவெலத்து போய்விடும். காரணம், இந்த ஊரில் ஆவி நடமாட்டம் அதிகம் என்கிறார்கள். நான் இந்த ஊரில் சந்திக்க வந்த முத்துக்குமாரின் வீடு இதுதான். அவர் எடுத்த செல்ஃபியில் தான் அவருக்கு பின்னால் ஒரு வினோத உருவம் தெரிவதாக நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். முத்துக்குமார் வீட்டில் இல்லை. மாறாக அவர் உள்ளூரில் இருக்கும் குளத்திற்கு குளிக்க சென்றிருப்பதாக சொன்னார்கள். அதனால் குளத்திற்கு பயணிக்க தொடங்கினோம். சாலையோரங்களில் கருவேல மரங்கள் நிரம்ப வளர்ந்திருந்தன. கருவேல மரங்களை பற்றிய விழிப்புணர்வுகள் கொடுத்த பின்னும் அவை அழிக்கப்படாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. குண்டும் குழியுமாக சமன் செய்யப்படாத சாலையாக இருந்தாலும் இங்கு பயணிப்பது பிடித்திருந்தது. பொதுவாக பேய், ஆவி, மாந்திரீகம் போன்றவைகள் இம்மாதிரியான கிராமங்களில் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. நகரங்களில் சுடுகாடுகளில் கூட அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி குடியேறி விடுகிறார்கள். அவர்களை எந்த துர்சக்தியும் தாக்குவதில்லை. அதற்கு காரணம் கேள்விகளால் மட்டுமே நிரம்பி உள்ளது. பதில் இன்னமும் யாராலும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியவில்லை. அடர்த்தியான மரங்கள், ஆள் அரவமற்ற சாலை என இருக்கும் இந்த கிராமம் காலை வேளைகளில் கூட ஏதோ ஒரு பீதியை ஏற்படுத்துவதை மறுக்க முடியவில்லை. கடைசியாக குளத்தின் கரையில் இருந்த முத்துக்குமாரை சந்தித்தோம். முத்துக்குமார் அவருடைய நண்பர் குமாரிடம் பேசிக் கொண்டிருந்தார். நமது குழு முத்துக்குமாரிடம் செல்ஃபி பேய் பற்றிய தகவல்களை சேகரிக்க தொடங்கியது. எந்த இடத்துல நீங்க போட்டோ எடுத்துக்கிறீங்க? ஒரு சில இடங்கள்ல தனியா இருக்கும்போது கூட வந்துட்டு ட்ராவல் பண்ற மாதிரி தனியா இருக்கும்போது கல்யாண விஷயத்துலையும் வீட்லையும் உங்களுக்குள்ள வச்சு எங்கேயும் நீங்க போட்டோ எடுத்துருக்கீங்களா? இப்போ நீங்க மட்டும் தனியா எடுத்து வருவாங்க, உங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கும்போது தனியா எடுக்கும்போது ஒரு சில டைப்ல முத்துக்குமார் தனது செல்போனில் எடுத்த செல்ஃபியில் ஒரு வினோத உருவம் தெரிவதாக நமக்கு சொன்ன தகவல் உண்மைதான் என்று உறுதிப்படுத்தினார். மேலும் அந்த வினோத உருவம் வேறு யாரும் அல்ல, இறந்து போன தன்னுடைய உயிர் தோழன் பாண்டி என்று அவர் உண்மையை போட்டுடைத்தார். நமது குழு ஒரு நிமிடம் பேய் அறைந்தது போல் நின்றது. நாம் முத்துக்குமாரிடம் அந்த புகைப்படத்தை காண்பிக்கும்படி அவசரப்படுத்தினோம். ஆனால் அதற்கு முன்
அந்த பாண்டி யார்? எப்படி இறந்தார்? அவர் போட்டோவில் வருவதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் கேட்டறிய விரும்பினோம். முத்துக்குமார் பாண்டியை பற்றி நமக்கு விவரிக்கத் தொடங்கினார். பாண்டி ஒரு கல்லூரி மாணவர். கல்லூரி நாட்கள் போக மீதமிருக்கும் நேரமெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கும் தனது நண்பர்களுடனே சுற்றித் திரிவார். நண்பர்கள் சேர்ந்து விட்டால் செல்ஃபி எடுத்துக்கொண்டே இருப்பார்களாம். கூடவே இருசக்கர வாகனத்தில் வேகமாக போவதில் அதிக நாட்டம் உண்டு. 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த வாகன விபத்தில் சிக்கி இறந்து போயிருக்கிறார். நண்பர்கள் பாண்டியை இழந்த சோகத்தில் இருந்திருக்கின்றனர். வழக்கமாக நண்பர்கள் சந்தித்துக் கொள்ளும் இந்த குளத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டனர். 2 மாதங்கள் கழிந்த நிலையில் மீண்டும் நண்பர்கள் இங்கு ஒன்று கூடி பழையபடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பாண்டியை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். கடைசியாக அவர்கள் கலைந்து செல்லும் போது செல்ஃபி எடுத்திருக்கின்றனர். ஆனால் அப்போது யாருடைய முகத்திலேயும் சிறு புன்னகை கூட வரவில்லையாம். அதற்கு காரணம், எப்போது செல்ஃபி எடுத்தாலும் அதில் முதல் ஆளாக வந்து நிற்கும் பாண்டி இறந்து போனதுதான். பாண்டி இறந்து போன பிறகு நண்பர்கள் சேர்ந்து எடுத்த முதல் செல்ஃபி அது. மறுநாள் எதேர்ச்சையாக முத்துக்குமார் செல்போனில் இருக்கும் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் குளத்தில் வைத்து எடுத்த செல்ஃபியில் ஏதோ ஒரு உருவம் தங்களுக்கு பின்னால் நிற்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். இப்போ அவன் ரொம்ப நாளாக என் கூடயே இருக்க மாதிரி தோணுது. இப்போ எப்படின்னு சொல்லனா, இப்போ எங்கேயாட்டு வெளியில் போய் ஃபோட்டோ எடுக்கிறத, ஃப்ரெண்டு கூட ஒன்றா ஃபோட்டோ எடுக்குது, தனியாக செல்ஃபி எடுக்குது. எப்பவுமே எங்கள் கூட இருந்த மாதிரி ஒரு நிழல் உருவம் மாதிரி கொஞ்ச நாளாக தெரிஞ்சிட்டு இருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் யாரும் நம்பலை. நண்பர்களை வரவழைத்து அவர்களுக்கும் காட்டியிருக்கிறார். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது. தங்களுக்கு பின்னால் இருந்த உருவ அமைப்பை வைத்து கணிக்கும் போது அது இறந்து போன தங்களது நண்பன் பாண்டியின் உருவம்தான் என்பதை அனைவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பீதியில் உறைந்த அனைவரும் குளத்திற்கு செல்வதையே தவிர்த்து விட்டார்கள். இப்போ எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் இவன் எங்கள் பின்னாடி இருக்க மாதிரி ஒரு உருவம் இருக்கு. முத்துக்குமார் அன்று செல்ஃபி எடுத்த பிறகு இன்றுதான் குளத்திற்கு வந்திருக்கிறாராம். பாண்டியை பற்றி இதுவரை நமக்கு சொன்ன தகவல்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை யோசிக்க விடாமல் செய்தது. ஏனென்றால் இப்போது நாம் நிற்கும் இடமே இறந்து போன பாண்டி செல்ஃபி எடுக்க நிற்கும் இடம்தான். இங்கே வளர்ந்து நிற்கிற ஆலமரம் கிளை பரப்பி நிற்பதை பார்ப்பதற்கு ஒரு பெண் தலையை விரித்து போட்டபடி உட்கார்ந்திருந்த உணர்வை தந்தது. முத்துக்குமார் அடுத்ததாக தனது நண்பன் புதைக்கப்பட்ட இடத்தையும் நமக்கு காண்பிக்க அழைத்துச் சென்றார். நடக்கும்போது எழும்பிய காய்ந்த சருகுகளின் சத்தம் நம்மை பின்னால் திரும்பாமல் செல்லும்படி பயமுறுத்தியது. இதுதான் பாண்டியின் சமாதி. சமாதியின் மேல் சில செடிகள் வேர் விட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அவைகளுக்கு உரம் பாண்டியின் உடல்தான். நாம் முன்னர் பார்த்த அந்த ஆலமரம் கூட ஏதோ ஒரு சமாதியில் இருந்து தளிர்த்திருக்கலாம் என்று தோன்றியது. இது இரவாக இருந்திருந்தால் இவ்வளவு தைரியமாக இங்கு நம்மால் பயணித்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. அடுத்ததாக முத்துக்குமார் தான் எடுத்த செல்ஃபியை நமக்கு காண்பித்தார். செல்ஃபி எடுக்கும்போது பின்னால் பாண்டியின் உருவம் தெரிவதாக சொல்லப்படும் புகைப்படத்தை நாம் பார்த்தோம். அதில் ஒரு உருவம் இருப்பது நமக்கு தெரிந்தது. ஆனால் நம்முடைய குழு பாண்டியின் ஆவியை நேரடியாக பதிவு செய்ய விரும்பியது. நமது விருப்பத்தையும் அவர்களிடம் கூறினோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டோம். நாம் எதிர்பார்த்த பாண்டியின் உருவம் அதில் தென்படவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்தோம்.
ஆனால் பலனில்லை. நேரம் இருட்டத் தொடங்கியது. நமது குழு ஒரு முடிவுக்கு வந்தது. அதன்படி இன்று இரவு இந்த கிராமத்தில் தங்கி பாண்டியின் நடமாட்டத்தை கண்காணிக்கப் போகிறோம். இருட்டு இரவை துரத்திக் கொண்டிருந்தது. நமது குழு இன்று இருக்கும் குருமாரிப்பட்டி ஊருக்குள் ஏற்கனவே அமானுஷ்ய தொந்தரவுகள் அதிகம் என்கிறார்கள். அப்படி இருக்க கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் இறந்து போன பாண்டியின் ஆவியும் ஊருக்குள் உலாவுவதாக சாட்சியத்துடன் இருப்பது அக்கிராம மக்களை மேலும் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில்தான் நமது குழு இன்று இரவு அங்கு தங்கி மர்மத்தின் மறுபக்கத்தை படம் பிடிக்க இருக்கிறது. ஊருக்குள் நடமாடும் செல்ஃபி பேய். நம்பினால் நம்புங்கள் குழுவுக்கு கிடைத்த அமானுஷ்ய காட்சிகள். சூடத்தை தடவி தண்ணியில் ஓடுவாங்க. அது சுற்றிட்டு வந்துச்சுன்னா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க தண்ணி எறிவாங்க. அந்த பாண்டி பையன் ஒரு 3 மாதமாக எங்களை ரொம்ப பாடாப்படுத்துதான். நேரம் இருட்டத் தொடங்கியது. நமது குழு ஒரு முடிவுக்கு வந்தது. அதன்படி இன்று இரவு இந்த கிராமத்தில் தங்கி பாண்டியின் நடமாட்டத்தை கண்காணிக்கப் போகிறோம். இருட்டு இரவை துரத்திக் கொண்டிருந்தது. மின்சார விளக்குகளின் வெளிச்சம் இருட்டை கொஞ்சம் விலக்கிக் கொண்டிருந்தது. நாம் வந்த செய்தி அறிந்த இந்த ஊரைச் சேர்ந்த பேச்சியம்மா நம்மை இந்த ஊரை விட்டு போகும்படி அறிவுறுத்தினார். ஊரடைக்க 8 மணிக்கு மேலே இந்த இதனால பயந்துக்கிட்டு சின்ன சின்ன பையங்களை 8 மணி 6 மணி ஆகிட்டனால ரொம்ப பிடிச்சி அந்த பையங்களை பாடாப்படுத்தவும் இருந்தாங்க. ஒரு பாட்டிகிட்ட போய் தண்ணி எறிய போனோம். அந்த பாட்டி எங்கள் ஊரில் தண்ணி எறியதுக்கு அவங்க தான் தண்ணி எறிவாங்க. இந்த சூடத்தை தடவி தண்ணியில் ஓடுவாங்க. அது சுற்றிட்டு வந்துச்சுன்னா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க தண்ணி எறிவாங்க. அந்த பாண்டி பையன் ஒரு 3 மாதமாக எங்களை ரொம்ப பாடாப்படுத்துதான். பேய் பிடிச்சி இது பண்ணி ரொம்ப சின்ன பையங்களை கூட ஒரு 6 மணிக்கு மேலே வெளியே யாருமே நாங்கள் போக முடியல. 8 மணிக்குள்ளே நாங்கள் 6 மணிக்குள்ளே கதவை இது பண்ணி சாத்திடுவோம். 8 மணிக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் ஒரு ஆள் ஈங்குஞ்சு கூட இல்லை. அதனால எங்களுக்கும் பயமாக இருக்குது. நீங்களும் சீக்கிரம் போங்க. பேச்சி அம்மா சொன்னது நமக்கு பீதியை ஏற்படுத்தினாலும் நமது குழு அடுத்து சந்தித்த பாட்டி நம்முடைய பயத்தை போக்கினார். இந்த ஊரில் யாருக்கு கெட்ட சக்திகளின் தொந்தரவு இருந்தாலும் அதை விரட்டி விடுவது இந்த பாட்டிதானாம். வயதான ஆவிகளை எளிதாக விரட்ட முடியும் என்று சொல்கிற இவர் சிறு வயதில் இறந்து போனவர்களின் ஆவியை விரட்டுவது எளிதான காரியம் இல்லை என்கிறார். கொஞ்சம் வயசுல சேர்த்ததுவோ அப்படித்தான் அலையும். இப்போ பெரிய வயசு ஆடுகள்லாம் சேர்த்தது அப்படி அலையாது. இந்த கொஞ்சம் வயசு பிள்ளைகளாக சேர்த்தது தான் அப்படி ஈசலாக அலையும். ஒருப்பட்ட பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு தொந்தரப்படுத்துது. நான் கூட போவே மாட்டேன். அதுக்கு தான் அந்த திறப்ப வச்சு அடித்து இந்த திரியை வச்சு தண்ணி எறிவேன். வழக்கமாக பேய் பிடித்தவர்களை பிரம்பை வைத்து அடித்து அவர்கள் முகத்திற்கு நேர் திரியை எரிய விட்டு தண்ணீர் எறிவாராம். பேய் பிடித்தவர் உடலில் சூடம் தடவி அதை பத்த வைத்து நீரில் மிதக்க விடுவாராம். நீரில் சூடம் சுற்றி வந்தால் பேய் இருக்கிறது என்று அர்த்தம். சூடம் மிதக்க விட்ட அதே இடத்தில் நின்றால் பேய் இல்லை என்று அர்த்தம். நேற்றுதான் அருகில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு பிடித்த பேயை விலக்கி விட்டதாக கூடுதல் தகவல் சொன்னார். பாட்டியிடம் இருந்து விடை பெற்று ஊருக்குள் சென்றோம். ஆட்கள் நடமாட்டம் குறைந்திருந்தது. பேச்சியம்மாள் சொன்ன மாதிரி 8 மணிக்கு ஊரே அடங்கியிருந்தது. பாண்டியின் நண்பர்களான முத்துக்குமாரும் குமாரும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். நாம் பாண்டியின் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசலாம் என்று நினைத்தோம். ஆனால் பாண்டியின் குடும்பத்தார் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று சொன்னதால் நாம் அவர்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் பாண்டியின் வீட்டருகே நின்று சில செல்ஃபி எடுத்தோம். அதில் ஏதாவது உருவம் தெரிகிறதா என்பதையும் கூர்ந்து கவனித்தோம்.
ஆனால் அப்படி எதுவும் தெரியவில்லை. நாம் காலையில் நின்ற அந்த குளத்திற்கு சென்றால் பாண்டியின் உருவத்தை படம் பிடிக்கலாம் என்று பாண்டியின் நண்பர்களிடம் யோசனை சொன்னோம். ஆனால் நமக்கே உள்ளுக்குள் பீதி இருப்பதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம். நாம் முன்வைத்த யோசனைக்கு பிறகு அவர்கள் நம்மிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டு நாளை பார்க்கலாம் என்று கூறி சென்று விட்டனர். நாம் அவர்களை தடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த குளத்திற்கு பக்கத்தில் அவர்கள் ஏற்கனவே பகல் வேளையில் சந்தித்த அமானுஷ்யம். பகல் நேரத்திலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் இன்று இரவு சென்றால் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியவில்லை. நாய்கள் ஊளையிட்டுக் கொண்டிருந்தன. நாம் நின்ற இடத்தை விட்டு கொஞ்சம் முன்னேறி சென்றோம். நாய்கள் நம்மை சுற்றி வளைத்தது. அதற்கு மேல் செல்ல முடியாதவாறு எங்களை அந்த நாய்கள் தடுப்பதை போல உணர்வு மேலிட்டது. நடப்பதும் அப்படித்தான் இருந்தது. ஒருவேளை இங்கு நாய்கள் குலைப்பது வேறு ஏதேனும் அமானுஷ்ய நிகழ்வை அது கண்டிருக்குமா என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்தது. அதனால் நாங்கள் அந்த பகுதியை நோட்டமிட்டோம். எங்களுடைய கேமராவில் அங்கும் இங்கும் நின்று சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டோம். அந்த செல்ஃபியில் பாண்டியின் உருவம் தெரிகிறதா என்று சோதனை செய்தோம். ஏனென்றால் பேய், ஆவி போன்ற துர்சக்திகள் ஆள் அரவமற்ற இரவு நேரங்களில் ஊருக்குள் உலாவுவதற்கு விரும்பும். அது மட்டுமல்லாமல் இது பாண்டி பிறந்து வளர்ந்த இடம் என்பதால் அவரின் ஆவி கண்டிப்பாக இங்கு இருக்க வாய்ப்புண்டு. நாம் சில மணி நேரங்களுக்கு முன்னால் சந்தித்த பேச்சியம்மாள் மற்றும் பாட்டி கூட பாண்டியின் ஆவியை பற்றி நம்மிடம் எச்சரித்திருந்தார்கள். பெரிய வயசு ஆடுகள்லாம் சேர்த்தது அப்படி அலையாது. சின்ன சின்ன பையங்களை 8 மணி 6 மணி ஆயிட்டனால ரொம்ப பிடிச்சி அந்த பையங்களை பாடா படுத்தவங்க இருந்தாங்க. கொஞ்சம் வயசு பிள்ளைகளா சேர்த்தது தான் அப்படி ஈசலா அலையும். எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்களும் சீக்கிரம் போங்க. நாம் எடுத்த எந்த செல்ஃபியிலும் பாண்டியின் உருவம் சிக்கவில்லை. விடுவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது. இனியும் பாண்டியின் ஆவியை நம்மால் பதிவு செய்ய முடியும் என்று தோன்றவில்லை. அது மட்டுமல்லாமல் பாண்டி அவருடைய நண்பரின் செல்ஃபியில் மட்டுமே பின்னால் வந்து நின்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேறு யாருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளவில்லை. நாம் பாண்டியின் ஆவியை எப்படியாவது பதிவு செய்து விடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கு நாம் விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, பாண்டி விருப்பப்பட வேண்டும் என்பது நமக்கு புரிந்தது. இருள் மெல்ல விலகிக் கொண்டிருந்தது. நாம் அங்கிருந்து புறப்பட்டோம். இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் பார்த்த ராமர் சீதை வனவாச காலத்தில் அடைக்கலம் கொடுத்த மரம் தற்போது காதலர்களை சேர்த்து வைக்கும் காவல் மரமாக மாறியிருப்பதை பற்றியும், இரண்டாவதாக நீங்கள் பார்த்த செல்ஃபி பேய் பற்றிய தகவல்களும் உங்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள்.